வாங்க மாமி உட்காருங்க. ஆ டெய்லி இப்படி நடந்து வரேள் பார்க்குறேன். இங்கே சாய்பாபாவை பார்த்துட்டு வரல வழக்கம் போல். ஓகே. என்ன மாமி வழக்கமாக சாய்பாபாவை பார்த்துட்டு வருவாள், அப்படி பார்த்துட்டு வரலா? யார? சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு. பிள்ளையாரையும் தரிசனம் பண்ணிட்டு தினமுமே 2 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வருவேன். 2 பேர்னா யாரு? 2 பேர்னா யாரு? சங்கடகர சதுர்த்தி ஆனதால பிள்ளையாரையும் தரிசனம் பண்ணிட்டு வருவேன். 2 கோவிலுக்கும் போவேன் தினம். இன்னொரு கோவில் இது சங்கடகர சதுர்த்தி பிள்ளையார். அப்புறம் கோபாலர் வீட்டில் இங்கே சாய்பாபா, சத்ய சாய்பாபா பார்த்துட்டு வரேடா. ஆமாம், தரிசனம் பண்ணி அதான் டயர்டாக வரேடா. வாங்க சார், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கே பொங்கல் வடை சாப்பிட போகிறேளா? ஓகே, இன்னைக்கு பொங்கல் வடையா? இன்னைக்கு மட்டும்தான் சார் நான் வருவேன். நீங்கள் போங்க, நான் வந்துட்டே இருக்கேன். தேங்க்யூ. நான் பொங்கல் வடை தியாகம் பண்ணிட்டேன் இன்னைக்கு. ஏன்? பிள்ளையாருக்கு இன்னைக்கு நான் இது இருப்பேன், ஃபாஸ்டிங். அதனால தினம் தான் சாப்பிட்றேன், இன்னைக்கு விட்டுட்டேன். சரி. அதான் எதுவும் ஒத்துக்கிறதோ சாப்பிட்டா போருமே. ஆமாம். எத்தனை வருஷமா நீங்கள் இருக்கீள் மாமி? எனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் வரும்போதெல்லாம் பேசின்னு தானே வந்தோம் இல்லையா? என் கூடயே ஆரம்பத்திலேயே வந்துட்டேன். சின்ன வயசுலேருந்தே நான் இருக்கேன்ப்பா. முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் எப்போதும் இருப்பேன். இல்லை, க்ஷேத்ராவுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம் ஆகிடுது. 8 வருஷம் ஆகுது. ஆமாம்மா. நான் வந்தப்பறம் நீங்கள் வந்தேன் இல்லையா? 18 பிப்ரவரி. ஓ, 18ல் வந்தேடா நீங்கள்? 18 பிப்ரவரி. ஓகே, அப்போ 7 வருஷம் ஆச்சு. கம்ப்ளீட் ஆக போகிறது இப்போ ஆகஸ்டோட. ஆயிடுத்து. எப்படி ஃபீல் பண்ணுறேன் மாமி இந்த கம்யூனிட்டியை? எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா என் குழந்தைகள். அவள் நிம்மதியாக இருக்கா, என்னோட கவலை இல்லாத நல்லா பார்த்துக்கிறா. குழந்தைகளும் க்ஷேத்ரா தாய் வீடு இருக்கு. ஸோ உங்களை பற்றி அவங்க குழந்தைகள் கவலைப்படாமல் இருக்கா? 2 பிள்ளைகளும் எங்கே இருக்கா? 2 பிள்ளைகளும் அமெரிக்கா. 2 பேரும் என்னால் எந்த கவலையும் இல்லை. க்ஷேத்ரா என்னை தாய் வீடாக பார்த்துக்கிறா. யூஎஸில் எங்கே இருக்கா இப்போ 2 பேரும்? பெரியவன் வந்து கலிஃபோர்னியாவில் ப்ளசன்ட்னுங்கிற ஊரில் இருக்கான். சின்னவன் வந்து சிகாகோ பக்கத்தில் மேடிசனுங்கிற ஊரில் இருக்கான். ஓகே. ஸோ அப்பப்போ வந்து போகிறா வாழ, நானும் பார்க்குறேன், கவனிச்சுக்கிறா. வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது வந்துடுறா? நிச்சயமா வரா. 2 பேருமே வருவா வருஷத்துக்கு ஒரு தரம். 2 தரம் பெரிய பிள்ளை வருவோம், சின்னவும் ஒரு தரம் வருவோம். இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு மாமி? சங்கரா ஹாஸ்பிட்டல் தான். வந்து பேமெண்ட் எங்கே இருக்கு? சங்கரா ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு? சங்கரா ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஊர் பேர் ஏனத்தூர். அங்கே சங்கராவோட காலேஜஸ், நம்ம மடத்தோட எல்லாம் இருக்குங்க. ஆமாம், அவளுடைய கண்ட்ரோலில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா? சார்ஜ் பண்ணுறா. ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல், நல்லா கவனிச்சா. இங்கே க்ஷேத்ரால டெய்லி ஃபுட்டு முதற்கொண்டு கொடுத்து அனுப்பிச்சுட்டா. நீங்கள் அங்கே அட்மிட் ஆனீங்களா? ஒரு தடவை அட்மிட் 1 வீக் இருந்தேன். அங்கே டாக்டர்லாம் நல்லா பார்த்துட்டாங்களா? நான் பார்த்துட்டேன். ஓகே. எவ்வளோ நாள் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில்? நான் கிட்டத்தட்ட 1 வீக் இருந்தேன். 5 days. ஸோ யூ ஆர் ஹாப்பி அபவுட் த ஹாஸ்பிட்டல்? ஹாஸ்பிட்டல் எல்லாமே எனக்கு இங்கே நர்ஸ் எல்லாம் அங்கே சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா க்ஷேத்ரால? மாமி, நானும் வந்து 8 வருஷம் ஆச்சு. ஸோ 7 வருஷமாக நீங்கள் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் உங்களை தான் அடிக்கடி உதாரணம் சொல்கிறேன் என் ஒய்ஃப்கிட்ட. பாரு, மாமி மாதிரி இருக்கணும். நாளைக்கு 2 பேரும் ஒத்தராக இருந்த கூட மாமி மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். அதுபடி இருக்கட்டும். எப்போவா இருந்தாலும் ஒரு இது வரணுமோ. ஓகே. அதனால உங்களை இங்கே இருக்கிற லக்ஷ்மி மாமி, மீனாட்சி மாமி எல்லாரையுமே நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். நல்லா ஹாப்பியாக ஒத்துமையாக ஒரு குடும்பம் மாதிரி இருந்துட்டு அங்கே எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் கலந்துட்டு முன்னின்று எல்லாத்தையும் பார்க்குறேன். எல்லாம் நன்னா போகிறது. ஸோ உங்கள் மூஞ்சியில் தெரியுறது, நீங்கள் சொல்லவே வேண்டாம், நான் கேட்கவே வேண்டாம். அவாவா ஃபேஸ்லேயே தெரியுறது ஹாப்பியாக இருக்கான்னு. ஓகே, ரொம்ப சந்தோஷம் மாமி. தேங்க்யூ. இது வந்து டிவிலாம் போடுறான் பார்த்தியாளா, வாக் அண்ட் டாக் அப்படின்னு. ஸோ வாக் அண்ட் டாக்கு நீங்கள் நான் நடக்கும்போது உங்களை கேட்கணும்னு கேட்டேன். நீங்கள் மனசில் உள்ளதை சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. புதிய பாடல் பாடு பருவமே, புதிய பாடல் பாடு இளமையின்
everyone, I'm Dr. Saranya. இந்த சிட்னி க்ஷேத்ரா கம்யூனிட்டியில வந்து விசிட்டிங் கன்சல்டண்டா இருக்கேன். மோர் தென் 3 இயர்ஸா இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அது. பிகாஸ் நானும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸா தான் அங்கே ஃபீல் பண்றேன். ஏன்னா எங்க கிட்ட வர ரெசிடென்ட் வந்து ஒரு பேஷண்டா நாங்க கன்சிடர் பண்றது இல்ல. ஏன்னா வந்து 30 to 40% தான் வந்து தே நீட் மெடிக்கல் அட்வைஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் they will come here and எங்களை என்ன வந்து ஓன் டாட்டராகவும் கிராண்ட் டாட்டராகவும் கன்சிடர் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வருவாங்க, அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ண வருவாங்க. இன்கேஸ் அவங்க கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் த ஏஜிங், இல்லை கொஞ்சம் டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணாங்கன்னா அதை பற்றி ஷேர் பண்ணிக்க தான் வருவாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக நாங்கள் எங்களால் என்ன பிக் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ we are giving for them. அது இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் சொன்னேன், ஏன்னா நான் என்னைக்காச்சும் டல்லா இருக்கேன், ஒரு பக்கியில வந்து ஹவுஸ் விசிட் அந்த மாதிரி போறேன் அப்படின்னா கொஞ்சம் டல்லா இருந்தாவே என்ன டாக்டர், ஹாய் டாக்டர், ஏன் டல்லா இருக்கீங்க, ஸோ டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த், நீங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு லைக் ஏ ஃபேமிலி மெம்பர் அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து நான் இங்க ஒர்க் பண்றதுன்றது மியூச்சுவல் பெனிஃபிட். நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்ற விட அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய லேர்னும் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ லவ் டு சப்போர்ட் பாசிட்டிவ் ஏஜ். தேங்க்யூ. See, I am living in Serin Kshetra for the past 8 years. And this doctor, the present doctor, Dr. Charanya, I think she is here for the past maybe 2-3 years or 4 years. But I feel like I am with this doctor for the past 30-40 years. So such a friendship I am maintaining with that lady, Dr. Charanya. She is not just a doctor or a doctor, but she is our family doctor for the past 30-40 years. Thanks, Serin Kshetra management. We are lucky to have a doctor like this. லைக் பண்ணுங்க,